அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் பாஜக நிர்வாகிகள் கட்சி பணிகளை முறையாக மேற்கொள்வதில்லை, பேட்டி மட்டுமே கொடுக்கிறீர்கள் என பிஎல் சந்தோஷ் கண்டித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என. இன்றைய தினம் பாஜக தலைமையகமான கமலாலயத்திலே ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பாஜகவிலே அண்மை காலமாக உட்கட்சி அளவிலே தமிழகத்திலே ஒரு சில நிர்வாகிகளுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் எழுந்திருக்கின்றன என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில்தான் தேசிய தலைமையிலிருந்து பிஎல் சந்தோஷ் அனுப்பி வைக்கப்பட்டு இன்றைய கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே பாஜகவின் நிர்வாகிகளுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை பிஎல் சந்தோஷ் வழங்கியிருக்கின்றார். அதன்படி செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துவதை மட்டுமே ஒரு சிலர் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை பிஎல் சந்தோஷ் முன்வைத்திருக்கின்றார். கட்சி பணிகள் முறையாக நடைபெறவில்லை, செய்தியாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் தமிழகத்திலே கட்சி வளர்ந்து விடுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் அண்மை காலமாக கடந்த 5 முறை தமிழ்நாட்டிற்கு வந்து தான் வழங்கியிருந்த பணிகளை பாஜகவினர் முக்கிய நிர்வாகிகள் செய்து முடித்திருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 5 முறை நான் தமிழகத்திற்கு வந்து பல்வேறு பணிகளை, பூத் அளவிலான பணிகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் நான் விளக்கி சொல்லியிருந்தேன். ஆனால் அதை யாருமே நீங்கள் செய்யவில்லை என்கின்ற ஒரு கடுமையான கருத்தினை நிர்வாகிகளுக்கு முன்பாக பிஎல் சந்தோஷ் முன்வைத்திருக்கின்றார். பேட்டி கொடுப்பதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை மைக்ரோ லெவல் அளவிலான கட்சி பணிகளில் ஏன் நீங்கள் காட்டுவதில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்த பிஎல் சந்தோஷ் பல நிர்வாகிகள் தங்களுடைய சமூக வலைதள பக்கத்திலே தாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி மட்டும்தான் போடுகின்றார்களே தவிர மத்திய அரசு குறிப்பாக இந்த பட்ஜெட் அறிவிப்பு உள்ளிட்டவற்றை எல்லாம் செய்யும் பொழுது பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து பதிவிடுவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதாவது கட்சி சார்ந்த எந்த கருத்துக்களையும் எழுதாமல் தங்களுடைய சுயபுராணத்தை மட்டும் எழுதிக் கொள்கின்றார்கள். திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, இதுபோன்று தங்களுடைய தனிப்பட்ட வருகை, தனிப்பட்ட அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தொடர்பான கருத்துக்களை தான் பேசுகின்றார்களே தவிர வாக்காளர்களை கவருவதற்கு, தமிழகத்திலே கட்சியை வளர்ப்பதற்கு தேசிய தலைமை அறிவுறுத்தக்கூடிய விஷயத்தை எல்லாம் எந்த வகையிலும் தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுவது கிடையாது. செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று பேசுவது, சமூக வலைதள பக்கத்திலே சுயபுராணம் பாருவது, இதை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் பாஜக தமிழ்நாட்டில் எப்படி பெரிய அளவில் வளர முடியும் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். 5 முறை தமிழ்நாட்டிற்கு வந்து தான் கொடுத்திருந்த பணிகளிலே முக்கிய நிர்வாகிகள் யார் யார் எவற்றையெல்லாம் செய்திருக்கின்றீர்கள் என்கின்ற ஒரு பட்டியலையும் அவர் வழங்குமாறு எச்சரித்திருக்கின்றார். இன்று நடைபெற்ற இந்த கூட்டம் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒரு சிலருக்கு அறிவுறுத்தலை வழங்கக்கூடிய வகையிலான கூட்டமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. தொகுதி பணிகளிலே ஒத்துழைப்பு இல்லை என்று பெரும்பாலான நிர்வாகிகள் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு அதுபோன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அதை சரி செய்ய வேண்டியது நிர்வாகிகளுடைய கடமை. உட்கட்சிக்குள்ள இருந்தால் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கடந்துதான் தேர்தல் பணியாற்ற வேண்டும், கட்சி பணியாற்ற வேண்டும். எனவே தொகுதி பணிகளிலே ஒத்துழைப்பு இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அதை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். தொகுதி பிரச்சனைகளை சொல்லக்கூடியது பொறுப்பாளர்களுடைய வேலை அல்ல. பிரச்சனைகளை சரி செய்வதுதான் பொறுப்பாளர்களுடைய வேலை. அதற்காகத்தான் நியமனம் செய்திருக்கின்றோம். தொகுதிகளிலே பிரச்சனை இருக்கின்றது, மக்களை சென்று சந்திப்பதிலே ஒரு தொய்வு இருக்கின்றது என்பதற்காகத்தான் தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கின்றோம். எனவே தொகுதி அளவிலே அந்த பொறுப்பாளர்கள் பணி செய்ய வேண்டும். பிரச்சனைகளை சரி செய்வதுதான் உங்களுடைய கடமை. அதை விடுத்து பிரச்சனை இருக்கின்றது என்று சொல்லி கட்சி பணி செய்யாமல் கட்சியை தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கக்கூடிய வகையில் முக்கிய நிர்வாகிகள் நடந்து கொள்ளக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.